இன்னைக்கு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேழ்வரகு மாவு வச்சு காரக்கல்கல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் ரவை எடுத்துருக்கிறேன். இதோடவே 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 10 நிமிஷம் கழிச்சு 1 கப் கேழ்வரகு மாவு, 1/2 கப் கோதுமை மாவு, ஊற வச்சிருக்க ரவை, பாதி உப்பு மட்டும் சேர்க்குறேன். ஒரு சிட்டியை சோடா உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்துட்டு தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பாதி உப்பு தான் சேர்த்துருக்கோம். மீதி ஒரு மசாலா ரெடி பண்ணும்போது சேர்த்துக்கலாம். கல்கல் அச்சில் இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அச்சு இல்லைன்னா இந்த மாதிரி ஃபோர்க்கில் கூட ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் உப்பு, காஷ்மீரி மிளகாய் தூள், சாட் மசாலாலாம் சேர்த்து கலந்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ சூடாக இருக்க எண்ணெயில் நம்ம ரெடி பண்ணி வச்சதை மீடியம் ஃப்ளேமுக்கும் லோ ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சு பொறுமையாக பொரிச்சு எடுத்தால் தான் இது மொறுமொறுன்னு இருக்கும். இந்த அளவு நல்லா மொறுமொறுன்னு எடுத்ததுக்கப்புறமா சூடாக இருக்கும் போது ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலாவை கலந்து எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியான கேழ்வரகு கார கல்கல் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.